என்னோடய க்ராசரி பேக்கை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை நான் ஸ்பேஸி ஆகணும் அப்படின்னு தோணிச்சா, அதனால நான் வந்து பேசுகிறேன். நான் வந்த அன்றைக்கி அந்த ப்ரொஃபஸர் வந்து தெரிச்சிட்டாரு. என்ன இது இவ்வளோ வெயிட்டாக ஒரு க்ராசரி பேக்கா, யூ காட் எவ்ரி திங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா, என் குடும்பமே எனக்காக பேக் பண்ணிச்சுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அவரால் அது ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அது எப்படி ஒருத்தவங்க போகிறதுக்கு ஒரு குடும்பமே எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிஜமாவே வந்து அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னா, அதனால் வந்துட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, அவர் சொன்னார், நான் வந்து எங்கேயாச்சும் போகிறேன்னா நான் வந்து வாங்கலாம் மாட்டேன், நான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஊரோட ஃபுட்டு தான் நான் போய் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது மேக் சென்ஸ் தான். ஆனால் டெய்லி வாழ்கிறதுக்கெலாம் நம்ம இன்னொரு ஊரோட ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து நம்ம நாக்குக்கு போகலனா அது நம்ம மூளையே வந்து வேலை பார்க்குறதுக்கான எனர்ஜி கூட நம்மக்கிட்ட இருந்து சம்டைம்ஸ் வாங்கிடும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜில் எவ்வளோ அலோவன்ஸ், சைடில் ஒரு வெங்காயம் வைக்க முடியும்னா கூட, வெங்காயம் எடுத்துகிட்டு வர முடியாது, பட் நான் பருப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு விஷயம்.